கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ளவர் விளாக்ல என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரௌனி கேக்கு தான் பார்க்க போகிறோம். நிறைய இடத்துல வந்து நாங்கள் பேக்கரியிலலாம் போய் ப்ரௌனி கேக்கு சாப்பிட்டோங்க. குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முதல் டைம் செய்யும்போது ரொம்ப ஹார்டாக வந்துச்சு. இது நான் செய்ய போகிறது வந்து செகண்ட் டைம் செஞ்சிட்ருக்கிறேன். வீட்டில் ஒரு டார்க் சாக்லேட் ஒன்று, அப்புறம் டெய்ரி மில்க் சாக்லேட் வந்து 4 ஸ்பூன் நெய் விட்டு எடுத்து மெல்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு நான் குக்கரில் தான் பண்ணேன். அப்புறம் ஒரு 1.5 கப்புக்கு மைதா, அப்புறம் 3/4 கப்பு சர்க்கரை தனியாக எடுத்து வச்சுட்டு 2 ஸ்பூன் முட்டை, 2 முட்டை, 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸு, 1/2 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் மாவுக்கு போடுற சோடாப்பூ எல்லாம் போட்டு கலக்கி ஃபஸ்ட்டு வந்து முட்டையுமே அந்த மெல்ட் பண்ணின சாக்லேட்டையும் நல்லா பீட் பண்ணிக்கணும். பீட் பண்ணிவிட்டு கடைசியில் இந்த மாவு சர்க்கரை எல்லாம் போட்டு கலக்கி எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி, எனக்கு நெய் தான் இருந்துச்சு அதனால் நான் நெய் தடவிக்கிட்டேன். உங்கள்கிட்ட பட்டர் இருந்தால் பட்டர் கூட தடவிக்கலாம். நெய் தடவிட்டு அந்த நம்ம கலக்கி வச்சுருந்த அந்த பேட்டரை வந்து அதில் ஊற்றி குக்கரில் வச்சுட்டு மேலாக வந்து 4 பாதாம் வந்து துருவி போட்டுக்கிட்டேன். சாரிங்க, அப்புறம் 2 ஸ்பூன் வந்து கொக்கோ பவுட்ரு அந்த மைதா கூட கலக்கிட்டோம். அது சொல்லலை, நான் இப்போ லாஸ்ட்டில் சொல்கிறேன். அப்புறம் வந்து நம்ம சின்ன பிள்ளையா இருக்கையில் நம்மலாம் என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம்? அதிரசம், அப்புறம் கல்கோனா, நான் விருப்பப்பட்டதெல்லாம் சொல்கிறேன். அப்புறம் ஆரோக்கியமான ஃபுட்டு, சுண்டல் வச்சு சாப்பிடுவோம், பாசிப்பயிறு வச்சு சாப்பிடுவோம். அப்போல்லாம் ஆரோக்கியமான ஃபுட்டு சாப்பிட்டோம். இப்போ வந்து குழந்தைங்க வந்து பிளாக் ஃபாரஸ்ட்டு, ரெட் வெல்வெட் கேக்கு, ப்ரௌனி, பர்கர், பீஸா அப்படின்னு சாப்பிட்றாங்க. இதெல்லாம் ஆரோக்கியமானதா என்னன்னு தெரியல. இருந்தாலும் குழந்தைங்க ஆசைப்பட்டு கேட்குறாங்க. எப்போயாவது ஒரு நாள்னாச்சும் செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற போட்டு தான் நான் செஞ்சு ஃபஸ்ட் டைம் செய்யும்போது ரொம்ப ஹார்டாக வந்து கேக். செகண்ட் டைம் கேக் வந்து நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக வந்துருச்சுங்க. இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.